கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். எல்லா முகங்களிலும் இருந்து அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் என்ன செய்வார் அப்படின்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் வாக்கு கொடுக்கிறார். கண்ணீரின் பாதையிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற ஒரு அற்புதம் என்னவென்றால், அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். கண்ணீர் தான் வாழ்க்கையாக இருக்குமோ, எத்தனை வருஷங்கள் எத்தனை மாத காலங்கள் நான் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும், என் பிரச்சனைக்கு மாறாதா, என் போராட்டங்கள் மாறாதான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவனாக. நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு மனிதர்கள் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம கண்ணீர் வடிக்கும் போது நம்ம கண்ணீரை ஏன் கண்ணீர் சிந்துற, கண்ணீர் விடாதன்னு சொல்றதுக்கு கூட நமக்கு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க சில சூழ்நிலைகள்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில நீங்க போய்கொண்டு இருக்கலாம். நம்ம அழுது கொண்டு இருந்தாலும் அழுதுகிட்டே கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடிய ஆட்கள் தான் இன்னைக்கு அநேகமான பேரை உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருக்கிறீங்க. என் கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டாங்களா, கண்ணீர் துடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்துடாதான்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறுவோம். என் கண்ணீரை யாராலையுமே துடைக்க முடியாதா? கடைசி எங்கே வந்து நிற்போம் தெரியுமா? கடவுளால் கூட என் கண்ணீரை துடைக்க முடியலையா? ஏன் இந்த கடவுள் இந்த பூமியில் இருக்கிறாரா, என் கண்ணீரை அவர் துடைக்க மாட்டாரான்னு சொல்லிலாம் நிறைய நேரங்களில் நம்ம கேட்கறது உண்டு. ஏன்னா நம்ம போராட்டங்கள் ரொம்ப உச்சத்துக்கு போகிற நேரத்தில் நமக்கு அடுத்து வர்ற பதில் அதுதான். ஆண்டவர் என் கண்ணீரை பார்க்குறாரா இல்லையா, கடவுளுக்கு கண் இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமையில நிற்பீங்கன்னு உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாருங்க. அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். எல்லா முகங்களிலிருந்தும் அவர் கண்ணீரை துடைப்பார். இன்னைக்கு உங்கள் முகத்தில் கண்ணீரோடு நிற்கிறீங்களா? என் வாழ்க்கையே கண்ணீரால் தான் இருக்குது, கண்ணீரால் நிறைஞ்ச வாழ்க்கை. இரவு நேரத்தில் தனிமையில் நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்குமே தெரியாமல் அநேக நேரங்களில் புலம்பி தவித்து கொண்டிருக்கிறேன். வெளியில் மனிதர்களுக்கு முன்பாக சிரிப்பை காண்பித்து கொள்கிறேன். ஆனால் மற்ற இடங்களில் பார்க்கும்போது தனிமையில் நான் வீட்டுக்குள்ளே கதறுகிற கதறல் எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பாரா? கண்ணீர் துடைக்கக்கூடிய சூழ்நிலையை வாழ்க்கையில் வந்துருமான்னு சொல்லி அவளோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களே, எப்படியாவது என் கண்ணீர் மாறிடுமா, என் கண்ணீரை யாராவது துடைக்க மாட்டாங்களா, என் கண்ணீர் துடைக்கப்படுறதுக்கான ஒரு வழி திறக்குமா திறக்காதான்னு சொல்லி ரொம்ப அவளோடு காத்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் எல்லா முகங்களிலிருந்து அவர் கண்ணீரை துடைப்பாருங்க. ஆண்டவர் உங்கள் முகத்தில் இன்றைக்கு கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறதா? நீங்கள் போகிற பாதையை நினச்சி கண்ணீராக இருக்கா? உங்கள் வாழ்க்கை இப்படி நிலைகுலைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சேன்ற ஒரு கவலை இருக்குதா? எவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நிலைகுலைஞ்ச ஒரு வாழ்க்கையாக நிற்குதே, இப்படி ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறிடுச்சேன்னு நினச்சி ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கண்ணீர் என் வாழ்க்கையில் மாறுமா மாறாதா? யார் என் கண்ணீரை துடைக்க போகிறது? எப்படிப்பட்ட மனிதர்கள் எவ்வளவோ பேரை நான் நாடி நின்றுட்டு யாராலையுமே என் வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியலை. நான் நம்பின மனிதர்கள் எப்படியாவது என் கண்ணீரை துடைச்சிருவாங்கன்னு நான் நினச்சேனே. எத்தனையோ நேரங்களில் போகிறோம், எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வந்துருச்சு அப்படின்னா என் கண்ணீர் மாறிடும்னு நினச்சி நிறைய நேரங்களில் நீங்கள் போராடி இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன், நான் சொல்லுகிற தேவனால் அந்த கண்ணீரை மாற்ற முடியும். அந்த தேவன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன். நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இக்கட்டான மனிதர்கள் மத்தியில் சிக்கி கொண்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான கொடூரமானவர்களுடைய சீரல் உங்கள் வாழ்க்கையில் அடித்தாலும் சரி, உங்கள் கண்ணீரை என் ஆண்டவரால் மாற்ற முடியும். உங்கள் கண்ணீரை என் ஆண்டவரால் துடைக்க முடியும். ஏனென்றால் அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன்.
எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் அவர் தொடச்சிருக்கிறாருங்க. எத்தனையோ நிலைகுலைந்த பேருடைய வாழ்க்கையை அவர் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில முடியாம இருந்த சூழ்நிலைகளை என் தேவன் முடித்து கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலையும் உங்க கண்ணீர் மாறும். ஏன்னா உங்க கண்ணீர் துடைக்கப்படும். ஏன்னா சில நேரங்கள்ல உங்க கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்களே அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய வழி சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, உறவினர்கள், நண்பர்கள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட அந்த கண்ணீரை, ஏன் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற, உனக்காக நாங்க இருக்கிறோன்னு சொல்றக்கூடிய அந்த வார்த்தை ஒருத்தர் கூட சொல்லாம நீங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இத்தனை பேர் சுத்தில நிக்கிறாங்களே, ஒரு அனாதையை போல நான் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி, இதுதானங்க உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய உச்சகட்ட வேதனை. இதுதானே உங்க இருதயத்தினுடைய உச்சகட்ட ஆதங்கம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க, உங்க கண்ணீரை நான் துடைக்கிற மகனே, உங்க கண்ணீரை நான் துடைக்கிற மகளேன்னு சொல்லி இன்றைக்கு நான் சொல்லுகிற அந்த தேவன், நான் சொல்லுகிற அந்த இயேசு உங்க மத்தியில உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் கண்ணீரை தொடப்பாருங்க. உங்க கண்ணீரை துடைக்க ஆளே இல்லை. சுற்றிலும் மனிதர்கள் இருக்கிறாங்க, யாருமே அதை திரும்பி கூட பார்க்கல. பிள்ளைகள் என் கண்ணீரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் என் கண்ணீரை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே என் கண்ணீர் ஏளனமாக தான் இருக்கு. என் கண்ணீரை யார் தொடப்பான்னு சொல்லி அவளோடு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்லுகிற தேவனால உங்க கண்ணீரை துடைக்க முடியும். உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க நான் சொல்லுகிற இயேசுவினால் முடியும். ஏனென்றால் அவர் வாழ்வை மாற்றின தேவன். அப்படி என் கண்ணீரை ஆண்டவர் தொடச்சதுனால தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். என் கண்ணீர்ல நான் வாழ்க்கையில நான் வடிக்காத கண்ணீர் கிடையாது. எத்தனையோ மனிதர்கள் கண்ணீரை துடைக்க கூட மனிதர்கள் இல்லாத இருந்த சூழ்நிலைமை உண்டு. அப்படிப்பட்ட பாதைகள் எல்லாம் என் வாழ்க்கையில நான் கடந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கை இன்றைக்கும் நிற்க வைத்து கொண்டிருக்கிற தேவனை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் உங்க கண்ணீரையும் மாற்றுவார். என் கண்ணீரை தொடச்சு என்னை இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற கண்ணீரையும் உங்களை ஆண்டவரால மாற்ற முடியும். நிற்கிற சூழ்நிலையை உங்களால மாற்ற முடியாது. சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் என் தேவனால மாற்ற முடியும். என் கண்ணீரை மாற்றின தேவன் இன்றைக்கு உங்க கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவார். என் கண்ணீரை மாற்றி இன்றைக்கு என் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றின தேவன் இன்றைக்கு உங்க கண்ணீரையும் உங்க வேதனையையும் உங்க போராட்டத்தையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உங்க குடும்பத்தில் ஆனந்த களிப்பின் சத்தம் கேட்கும். இன்றைக்கு கண்ணீரின் சத்தம் கேட்கிற உங்க வாழ்க்கையில ஒரு களிப்பின் சத்தம் கேட்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. மனிதர்கள் விட்டுட்டாங்க, ஆனா கர்த்தர் உங்களை விடலைங்க. அவர் உங்களை நேசிக்கிற தேவன். ஆண்டவர் இது அதுக்காக தான் உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் இந்த வார்த்தையினால. ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர். அவருக்கு நீங்க என்ன இனத்தார், என்ன ஜாதியார், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை முழு மனதோட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்பா என் கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே, ஆண்டவரே என் கண்ணீரை தொடங்கியான்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க உங்க சமூகத்துல நிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உங்க பிள்ளைகள் வேதனையோட நிக்கிறாங்க, கண்ணீரோட நிக்கிறாங்க. ஆண்டவரே என் கண்ணீரை துடைக்கப்படுமான்னு சொல்லி அவளோடு காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க கண்ணீரை கர்த்தர் இப்பொழுது துடைப்பீராக. எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, இன்றைக்கு உங்க பிள்ளைகள் கண்ணீரோட நிக்கிறாங்கப்பா. அவங்க கண்ணீரை துடைக்க ஆளு இல்லையேன்னு கதறிக்கொண்டு இருக்கிறாங்க. தகப்பனாக நீர் அந்த பிள்ளைகளோடு நில்லுங்க. தாயாக அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க நின்று அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடச்சு நீர் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை நீங்க காண்பீங்க. அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை மாறட்டும். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினீர் அல்லவா, என் வாழ்க்கையில் இருந்த கண்ணீரை தொடச்சிங்களா, அதே போல இன்றைக்கு இந்த பிள்ளைங்களும் உங்க சமூகத்துல கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கண்ணீரும் இப்பொழுது மாறுவதாக. அந்த கண்ணீரை துடைப்பீராக. அந்த கண்ணீர் இப்பொழுது களிப்பாக மாறட்டும். அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தின் சத்தம் கேட்கப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே இப்பொழுதே ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடப்பதாக. இப்பொழுதே உங்க வாழ்க்கையில் அந்த கண்ணீரை துடைக்கிறதான சூழ்நிலைகள் உண்டாகட்டும். கண்ணீரை துடைக்கிறதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண்பிப்பீராக. இப்பொழுதே ஒரு அற்புதம் அந்த பிள்ளைகள் மத்தியில் நடக்கட்டும். ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. கர்த்தாவே நீர் உங்க பிள்ளைங்களை பார்த்து கொள்ளுங்கப்பா. கண்ணீர் வெடிக்கிறாங்க ஆண்டவரே, அந்த கண்ணீரை துடைக்க ஆள் இல்லைன்னு சொல்லி கதறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கண்ணீரை துடைச்சு உங்க பிள்ளைங்களோட நீங்க இருக்கிறீங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்கப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.